பாதாம் பருப்பு சேர்த்த ஒரு அசோகா அல்வா எப்படி செய்யலான்னு பார்ப்போமா. இந்த மாதிரி பாதாம் பருப்பு சேர்த்து அசோகா அல்வா செய்கிறப்ப இது பாதாம் அல்வாவான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கலரும் ஆகட்டும், அந்த வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு பாசிப்பருப்புனா 3 டீஸ்பூன் கோதுமை மாவும் மைதா மாவும் எடுத்துக்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 20 பாதாமும் ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கணும். இப்போ முதல்ல நம்ம பாசிப்பருப்பை நல்லா 2 முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு பருப்பளந்த கப்புலேயே 2 கப்பு தண்ணி வச்சு நம்ம சிம் ஃப்ளேமில் ப்ரெஷர் ஃபேன்லேயே குக்கர்லேயே நல்லா 4-5 விசில் வேக விடணும். நல்லா குழைய வேகணும். அந்த டைமில் நம்ம பாதாம்லேருந்து தோலெல்லாம் உரித்து வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக பாலும் சேர்த்து நல்லா நைஸாக விழுதாக அரைச்சின்னு வந்துடணும். அதை ஒரு கப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வெந்தோடனே சூடாக இருக்கப்பே ஒரு மத்து இல்லைன்னா விஸ்கு வச்சு பாசிப்பருப்பு உருவே தெரியாத அளவுக்கு நல்லா கடைஞ்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு சின்ன ஒரு வானலியில் நம்ம ஒரு 3/4 கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து முதல்ல முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு அதே நெய்யிலே இந்த 3 டீஸ்பூன் கோதுமை மாவை இந்த முந்திரி வறுத்த நெய்யிலே சேர்த்துட்டு சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட் ப்ரௌன் கலர் வரப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். அந்த சூட்லேயே இன்னுமே நல்ல கலர் வந்துடும், பச்சை வாசனையும் போயிடும். இப்போ வேறு ஒரு அடிகனமான அகலமான வானலி எடுத்துக்கலாம். அதில் மீதி இருக்கிற நெய்யில் பாதி அளவு சேர்த்துட்டு முதல்ல நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் பால் விழுதோடு இருக்குது இல்லையா, அதை முதல்ல இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நெய்யில் நல்லா வதக்கிக்கணும். 2 நிமிஷம் வதக்கினா போதும், நல்லாவே சுருண்டு வதங்கிடும். குங்குமப்பூ இருந்தால் ஒரு 5-6 இதழ் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி கெட்டியானோடனே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை அப்படியே இந்த வானலியில் சேர்த்துக்கலாம். அந்த பாதாமும் அந்த பாசிப்பருப்பும் இன்னும் நல்லா சேர்ந்து 2-3 நிமிஷம் நல்லா வதங்கணும். திரும்பவும் திக்கானோடனே இதுக்கு பார்த்திங்கன்னா 2.5 கப்பு சுகர் எடுத்துக்கணும். 3/4 கப்பு நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோம், பாலோடு சேர்த்து ஒரு 1/2 கப்பு விழுது கிடச்சிது. அதனால் 2.5 கப்பு சர்க்கரை சேர்த்தா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த 2.5 கப்பு சர்க்கரை சேர்த்தப்புறம் நல்லா இலகி கொடுத்து லிக்யூடாக ஆகிடுங்க. அது நல்ல ஓரளவு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் சீக்கிரமாக திக்காகிறதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சு அந்த கோதுமாவை சேர்த்துடணும். சேர்த்துட்டா 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வானலியில் ஒட்டாத அளவுக்கு அல்வா பதம் வந்துடுங்க. அவ்வளோதான். தேவைப்பட்டால் இன்னுமே கொஞ்சம் கேசரி கலர் லைட் எல்லோ கலர் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வாசனைக்கு ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். நார்மலாக செய்கிற அசோகாவுக்கு கொஞ்சம் ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் சேர்க்கலாம். ஆனால் இந்த பாதாம் சேர்த்துக்கிறதுனால ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துட்டா தான் நல்ல ஒரு வாசனை இருக்கும். வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நிறுத்திட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்தப்புறம் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்துடலாம். கரண்டியால் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா பாதாம் அல்வா மாதிரி அந்த கலரும் ஆகட்டும், சாப்பிட்றப்ப அந்த பாதாம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் அசோகா அல்வானா பாதாம் சேர்த்து அசோகா அல்வா செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.